ஒரு கனவு மேடம். அந்த கனவுல வந்து பாருங்க, இப்ப மக்களுக்கு என்ன ஒண்ணுன்னா, எனக்கு மகாலட்சுமியோட முழு கடாட்சம் வேணும். ஆனா, அந்த 10 நிமிஷம் டெய்லி உட்காந்து தாயார போற்றி பாட மாட்டேன். அப்படின்ற எண்ணம் இருக்கு. அப்சரஸ் சாதனா இருக்கு, நாக தேவதைகள் சாதனா இருக்கு, மகாலட்சுமி சாதனா இருக்கு, இந்திராணி சாதனா இருக்கு. இப்படி எத்தனையோ சாதனைகள் இருக்கதாம்மா செய்யுது. நெறைய விஷயம் சொன்னாலும், நெறைய விஷயம் நீங்க செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் கூட வழிபாடு நான் எப்ப சிவனடியார் ஆவறேன்? ஈசனுக்காக வாழ்வேன், ஈசனுக்காக சாவேன்யா நானு. எனக்கு எல்லாமே ஈசன் தான்யா. அப்பதான் நான் சிவனடியார். தேவையில்லாத சில வார்த்தைகள், அபசகுனமான வார்த்தைகள் வீட்ல பேசக்கூடாதும்மா. கணவன் மனைவி எப்ப பாரு ஆரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம்மா. மகாலட்சுமிக்கு இளஞ்சிவப்பு நிறம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல. முன்னாடி இருந்த அந்த போட்டோஸ்லாம் பார்த்தா கூட அந்த இளஞ்சிவப்பு நிற சேலை அணிஞ்சு தான் இருப்பாங்க சரஸ்வதி, ஆமா, மகாலட்சுமி ஆமா, எல்லாமே. ஆமா. ஸோ அதுக்கு இதுதான் காரணம். அதுதாம்மா. அதாவது அத வந்து நார்த்ல வந்து குலாப் கலர் அப்படிம்பாங்க. ம். குலாப் கலர்னா அது இளம் சிவப்பு அப்படின்னு சொல்றத விட ஒரு அடர்ந்த ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். அதான் உங்க சாரீல இருக்க அந்த கலர் மாதிரி ரொம்ப டார்க்கா இருக்கும். இது வந்து பாருங்க, இந்த அப்சரஸ் சாதனைகள்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இப்ப நாங்களே வந்து கிளையண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. நெறைய விஷயத்துக்கு அப்சரஸ் சாதனா இருக்கு. அதெல்லாம் கேட்கும்போது அந்த அப்சரஸ் சாதனா நாங்க சொல்றோம் அப்படின்னா, அதுக்குன்னு பூஜை முறைகள், பரிகார முறைகள்லாம் இருக்க தான் செய்யுது. வழிபாடு முறை இருக்கு. அதெல்லாம் செய்யும்போது, அவங்க கொஞ்ச நாள் அந்த சாதனை வீரியமான பின்னாடி அவங்களுக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவுல வந்து பார்த்தீங்கன்னா, அது நெறைய பேர் எல்லாருமே அந்த அப்சரஸ் சாதனா பண்றவங்க எல்லாருமே சொல்றது அது. அது ரம்பைய வழிபாடு பண்ணாலும் சரி, திலோத்தம வழிபாடு பண்ணாலும், ஊர்வசிய வழிபாடு பண்ணாலும் இது சொல்றது உண்டு. நான் நெறைய திலோத்தம சாதனா தான் குடுத்துருக்கேன். அப்ப என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, ஒரு கனவு மேடம். அந்த கனவுல வந்து பாருங்க, அந்த பிள்ளைங்களுக்கு வயசு நெறைய பொண்ணுங்க இருக்குதுங்க. அந்த பொண்ணுங்களுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 13லருந்து 16 வயசு தான் இருக்கும். சின்ன பிள்ளைங்க ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. அ அந்த அழகு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களால வர்ணிக்கவே முடியல. அத்துண புள்ளைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அழகா ஆபரணங்கள்லாம் போட்டுருக்காங்க. அத்துணை புள்ளைங்களும் இந்த குபுலாப் கலர், இந்த ம். ஒரு அடர்ந்த ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு, ட்ரெஸ்ஸுன்னா இந்த காக்ரா மாரி சொல்றாங்க. அந்த மாதிரி போட்டுட்டு அந்த பிள்ளைங்க வந்து அ கனவுல தெரியிறாங்க. நாட்டியம் ஆடுறா மாரி தெரியிறாங்க அப்டிங்கிறவாங்க. இது வந்து ம். பாருங்க எல்லாருமே சொல்றது உண்டு. இப்ப இத கீழ சில பேர் கமெண்ட் போடுவாங்க. என்ன பெருசா வந்து சரியான உருட்டா இருக்கு ம். அப்டின்னு. விண்டவர் கண்டிலர், கண்டவர் விண்டிலர்மா. இது இந்த ஊர்ல அப்சரஸ் சாதனாலாம் கிடையாதும்மா. ம். வடநாட்டுல அப்சரஸ் சாதனா இருக்கு, நாக தேவதைகள் சாதனா இருக்கு, மகாலட்சுமி சாதனா இருக்கு, இந்திராணி சாதனா இருக்கு. இப்படி எத்தனையோ சாதனைகள் இருக்கதாம்மா செய்யுது. சாதனாஸ்னா அந்தந்த தேவதைகள சித்தி பண்ணி வைக்கிறது. யக்ஷினி சாதனாஸ் இருக்கு. ம். யக்ஷினிலயும் இந்த தனதா யக்ஷினி அப்படின்னு ஒருத்தி இருப்பா. அந்த தனதா யக்ஷினி வந்து பணத்துக்கான யக்ஷினி. ம். அதே மாரி பூதங்களோட சாதனா இருக்கு. பூதங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈசனோட காலடியிலேயே இருக்க ஒரு பூதம் இருக்கு. திரிலோக சுந்தரி அப்படின்னு. அந்த திரிலோக் சுந்தரி சாதனா இருக்கு. எத்தனையோ சாதனைகள் இருக்கதாம்மா செய்யுது. அது எல்லாமே பண்ணி இருக்கவங்க எங்கேயோ மூலையில இருப்பாங்க. ஆ தெரியாதவங்க இது உருட்டு அப்படின்னு கூட பேசலாம். பட் என்னன்னாம்மா, அது சாதனா பண்றவங்களுக்கு தெரியும். அந்த மாரி கனவுகள் வரும் அப்படின்னு. நிச்சயமா. இந்த மகாலட்சுமி வழிபாடோட சேர்த்து பரிகாரங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணனா பணம் தங்கும் அப்படின்னா ஏதாவது இருக்கா மேம்? பொதுவா நான் வந்து இப்ப நான் ஒரு சில சமூக வலைத்தளத்தில பார்க்குறேன். நீங்க பிங்க் கலர் பர்ஸ் வச்சுக்கோங்க. ஆமா. அதுல வந்து பணம் உங்களுக்கு தங்கும் அப்படின்னு அதெல்லாம் மில்லியன் வியூஸ் போயிருக்கும். ம். ம். அ இந்த ராசிக்காரவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பர்ஸ்ல போட்டு ஆமா. வச்சுக்கலாம்லாம் அது சொல்லுவாங்க. செய்யலாம்மா, அது செய்யலாம். ம். ஆனா, அதெல்லாமே வந்து அதாம்மா இப்ப மக்களுக்கு என்ன ஒண்ணுன்னா, எனக்கு மகாலட்சுமியோட முழு கடாட்சம் வேணும். ஆனா, அந்த 10 நிமிஷம் டெய்லி உட்காந்து தாயார போற்றி பாட மாட்டேன். அப்படின்ற எண்ணம் இருக்கு. நான் ம். தாயாரோட மந்திரம் சொல்ல மாட்டேன். ஆனா, நீ ரோஸ் கலர் பர்ஸ வச்சுக்கோ. நான் வச்சுப்பேன். ம். ரோஸ் கலர் பர்ஸ்ல 2 ஏலக்காய் போட்டு வச்சுக்கோ. சின்ன பச்சை கற்பூரத்த போட்டு வச்சுக்கோ. சின்ன வசம்ப போட்டு வச்சுக்கோ. இதெல்லாம் நான் செய்வேன். குப்பை மேனியினோட வேர போட்டு வச்சுக்கோ. இதெல்லாம் நான் செய்வேன். இதுக்கெல்லாம் வந்து பணத்த ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கா? எல்லாத்துக்கும் மேல பிரதானமா நான் உழைக்கணும். ம். உழைக்கணும். நிச்சயமா. ம். உழைக்க நான் கஷ்டப்பட்டுன்னு மூலையில உட்காந்து இதெல்லாம் செஞ்சுன்னு இருந்தா எனக்கு வராது. வராது. ஆனா, நான் உழைக்க கஷ்டப்பட்டு தினம்தோறும் மூலையில உட்காந்து மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்றேன்னா, அந்த அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய தாயார் கிரியேட் பண்ணி குடுப்பா. ம். அதுல சந்தேகம் இல்ல. நான் உழைக்க கஷ்டப்பட்டு மூலையில உட்காந்து பர்ஸ்ல டெய்லி இது எல்லாத்தையும் போட்டு வைக்கிறேன். எனக்கு வந்துருமா? நான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இத மட்டும் போட்டு வச்சுக்கோங்க வந்துருங்க. வந்துரும். காசு பணம் வந்துரும். நீ குபேர சம்பத்த அடைஞ்சிடுவ அப்படின்னு சொல்றது இல்லம்மா. ஏன்னா, நானே இதெல்லாம் செய்ய மாட்டேன். ம். நெறைய விஷயம் சொன்னாலும், நெறைய விஷயம் நீங்க செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாலும், கூட வழிபாடு இதெல்லாம் போட்டு வைக்கும்போதே சொல்லுவேன். இதெல்லாம் போட்டு வைக்கணும், வச்சுக்கணுமா சில சேனல் வந்து இந்த மாரி தலைப்பு குடுப்பாங்க. இந்த ஒரு பொருள் வச்சா போதும். தாயாரோட கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கும். இதுக்கு ஏதாவது இந்த தலைப்புல நீங்க பேசுங்க அப்டிம்பாங்க. அப்ப பேசும்போது கூட நான் என்ன சொல்லுவேன்னா, இதெல்லாம் எடுத்து வைக்கும்போது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா,
ஒரு நேர்மறை ஆற்றல்களை அட்ராக்ட் பண்ணக்கூடியது, தாயாரோட கடாட்சத்தை கொண்டு வரக்கூடியது தான். இருந்தாலும் அதெல்லாம் எடுத்து வைக்கும்போது ஸ்ரீம், ஸ்ரீம், ஸ்ரீம் 108 முறை டெய்லி தாயாரோட பீஜ மந்திரம் அது. மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரம். இத எடுத்து வச்சுட்டு ஸ்ரீம், ஸ்ரீம், ஸ்ரீம் 108 முறை சொல்லிட்டு நீங்க வச்சுக்கோங்கன்னு. அப்ப அந்த மந்திர சக்தி அதுல இருக்கும். தாயாரோட கடாட்சம் அப்படின்றது இருக்கும். வெறுமனே எடுத்து வைக்கும்போது அது வந்து 100% ஹெல்ப் பண்ணுமா? பண்ணாதும்மா. நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட மந்திரங்கள், மந்த்ராஸ்க்குன்னு அந்த சவுண்டு, அந்த வைப்ரேஷன்ஸ கொண்டு வரும். கண்டிப்பா நல்லது அப்படின்றது நடக்குமா. நிச்சயமா. இப்போ பணம் ஈர்க்கிறதுக்கு இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் சொல்றீங்கல்ல. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுனா பணம் தங்காது. இதுவும் ஒரு காரணம் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? நெறைய இருக்கேம்மா, நெறைய இருக்கு. முதல்ல வந்து பாருங்க, எந்த வீட்ல குடும்ப தலைவி வந்து அலங்காரம் இல்லாம கிழிஞ்ச நைட்டி போட்டுட்டு, கொண்ட போட்டுட்டு, எண்ணெய் வடிஞ்சுக்கின்னு, குளிக்காம, கொள்ளாம, சுத்தபத்தம் இல்லாம இருக்காங்களோ, அந்த வீட்ல மகாலட்சுமி தாயார் இருக்க மாட்டா. இதே மாதங்கி தாயார வழிபாடு பண்றாங்க அவங்க. இப்ப அந்த மாதங்கி தாயார் வழிபாடுலாம் வந்து தமிழ்நாட்டுல கிடையாதும்மா. வடநாட்டுல உண்டு. இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். சிலர் இருப்பாங்க இல்லைங்களா? வழிபாடு பண்றவங்க. மாதங்கி தாயார வழிபாடு பண்றவங்க, அதே மாரி சிவனடியார்களுக்கு இது கணக்கு கிடையாது. மீதி யாரா இருந்தாலும் சாமானிய மக்கள் சிவனடியார்கள்னா நான் பிரதோஷம் தோறும் சிவனை போய் பார்த்துட்டு வந்துடுவேன். நான் சிவனடியாரா கிடையாது. நான் எப்ப சிவனடியாரா வரேன்? ஈசனுக்காக வாழ்வேன், ஈசனுக்காக சாவையா நானு. எனக்கு எல்லாமே ஈசன் தான். அப்பதான் நான் சிவனடியார். எனக்கு எல்லாமே ஈசன். ஈசன் கிட்ட ஐயா எனக்கு அதை கொடு, இதை கொடு, காசை கொடு, பணத்தை கொடு, நான் போற இடத்துல எனக்கு சக்சஸ் கொடு, அதெல்லாம் கேட்க மாட்டேன். நீ என்ன வேணா கொடு, நீ கொடுத்தா கொடு, கொடுக்காட்டி போ. நீ என்ன செத்துருன்னு கூட சொல்லு, நான் செத்துடுறேன். உனக்காகவே வாழற, உனக்காகவே சாவற, உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். நீ என் கூட இரு போதும். அவன் தான் சிவனடியார். அப்படிப்பட்டவங்க தான் சிவனடியார். அப்படிப்பட்டவங்களுக்கு கணக்கு கிடையாது. புரியுதுங்களா? மாதங்கி தாயார் அந்த அளவுக்கு இன்டென்சிஃபைடா வழிபாடு பண்றவங்களுக்கு கணக்கு கிடையாது. மீதி சாமானிய மக்களுக்கெல்லாம் கணக்கு உண்டு. குடும்பத்துல சண்டை, எப்ப பாரு பிள்ளைங்களை நீ உருப்பட மாட்ட, உன்னை பெத்ததுக்கு 2 எரும மாட்டை பெத்திருந்தா ஆகும். நீ எல்லாம் எங்க உருப்பட போற, நீ எல்லாம் நாசமா போவ, இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லக்கூடாதுமா. அந்த வீட்டுல மகாலட்சுமி தாயாரோட கடாட்சோ அப்படின்றது எல்லளவும் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னம்மா, நீ பிள்ளைங்களை பெத்த, பிள்ளைங்க இந்த காலத்துல அம்மா பிள்ளைய பெத்தா கண்ணீர், தென்னைய வச்சா இளநீர் தெரியாமையா சொன்னாங்க. பிள்ளைங்க ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் பெத்தவங்களோட பேச்சை கேட்க மாட்டாங்க. அது 3 வயசுலயா இருக்கலாம், 30 வயசுலயா இருக்கலாம், 20 வயசுலயா இருக்கலாம், 40 வயசுலயா இருக்கலாம். பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. ஒரு காலகட்டம் இருக்கும். அவங்களுக்கு நேரமும் காலமும் நட்சத்திரமும் சரியில்லை அப்படின்னும் போது, நாளும் கோளும் சரியில்லை அப்படின் போது அவங்க கேட்க மாட்டாங்க. அதுக்காக உன்னை பெத்ததுக்கு நான் வந்து எரும மாட்டை பெத்திருக்கலாம், என் பிள்ளை வந்து ஒன்னும் உருப்பட மாட்டேங்குது, என் பிள்ளை வந்து சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்குதுன்னு எதிர் வீட்டுக்கு போய் சொல்றது, பக்கத்து வீட்டுல போய் சொல்றது செய்யக்கூடாது. அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட வாசம் இருக்காது. நீ பெத்துட்ட உன் பிள்ளை நல்ல பிள்ளையோ கெட்ட பிள்ளையோ, பிள்ளைங்களை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். பிள்ளைங்க ரொம்ப சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதா, என்னாலே என் பிள்ளையை திருத்த முடியல, பகவானோட காலடியில சரணாகதி அடை, என் பிள்ளையை திருத்தி கொடு, உன் புள்ள நீ பார்த்து அவனுக்கு நல்லது செய். பொதுவா ஈசனை கும்பிடுறவங்க இருக்காங்க. இப்ப சிவனடியார்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஐயா சிவனை கும்பிடுற வீடு இது, உன்னை நான் ஆத்மார்த்தமா கும்பிடுறேன். உன்னை கும்பிடுற வீட்டுல அந்த வம்சத்துல இருக்க பிள்ளை கெட்டு போச்சு அப்படின்னா எனக்கு பாவமும் பழியும் கிடையாது, உனக்கு தான். அதான் நம்ம உண்மை. அப்ப நீ பார்த்து என்ன செய்யறியோ செய். ரொம்ப எளிமையான விஷயம். நம்ம தேவையில்லாத சில வார்த்தைகள், அபசகுணமான வார்த்தைகள் வீட்டுல பேசக்கூடாதும்மா. கணவன் மனைவி எப்ப பாரு சண்டை அப்படின்றது போடக்கூடாது. பிடிச்சிச்சுன்னா பேசுங்க, பிடிக்காட்டி ஒதுங்கி போங்க. மாத்திக்க முடியாது இல்லையா? ஒழுக்கம் இல்லாத வீடு. எந்த வீட்டுல குடும்ப தலைவர் ஒழுக்கம் இருக்கிறாரு, ஒழுக்கம் இல்ல, பிள்ளைங்க ஒழுக்கமா இருக்கு, ஒழுக்கம் இல்ல, அது கணக்கு கிடையாது. குடும்ப தலைவி ஒழுக்கமா இருக்கணும். அந்த ஒழுக்கத்துல தாயாரோட கடாட்சம் அப்படின்றது இருக்கும். இப்ப இதுல கேட்பாங்க, பெண்களுக்கு மட்டும் ஒரு நியாயமா அப்படின்னு. பெண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தையே வந்து போற்றி பேணக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பேணி காத்து ரட்சிக்க கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அம்பிகையும் பெண்ணோட ஸ்வரூபம் தான். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் அம்பிகை இருக்கு அப்படின்றது தான் உண்மை. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒழுக்க சீலரா இருக்கணும். அந்த வீட்டுல தாயாரோட கடாட்சம் அப்படின்றது இருக்கும். தினம்தோறும் வழிபாடு அப்படின்றது பண்ணணும். தினம்தோறும் விளக்கேற்றணும். இது எல்லாமே செய்யணுமா. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. சுத்தபத்தமா முக்கியமா இருக்கணும். வீட்டுல பால், தயிர், நெய், ஊறுகாய் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கணும். வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை சாக்ஷாத் தேவியாவே பாவிச்சு நம்ம வந்து உபசரணை செய்யணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்யணுமா. தாயாரோட கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கும். வேணான்றதை ஞாபகம் வச்சுக்கணும். நிச்சயமா மகாலட்சுமி வழிபாடு சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். நன்றி. நன்றி.